வழங்கினார். கிழக்கிழங்கை நாட்டினிலே மட்டு நகர்பதியிலே பொக்கட்டி சோலை எனும் அழகிய கிராமங்கள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கிழக்கிழங்கையில் வங்கக்கடல் தாளாட்ட சென்னல் விளை வயல்களும் சைவமும் சிறப்புற்று விளங்கும். மட்டக்களப்பு திருப்பழுகாம் ஸ்ரீ சிவன் ஆலய புனராவர்த்தன பஞ்சகுண்டபட்ச மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் 2024. தேந்தனை எடுக்க வெட்டிய போது இரத்தம் வடிவதை கண்டுமே மக்கள் பயந்தே பார்த்திருந்து பதற்றமும் முற்று சிவலிங்கம் காட்டியும். கிரியைகள் அனைத்தும் இம்மாதம் 28/8/2024 புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து எண்ணெய் காப்பு நிகழ்வு 29/8/2024 வியாழக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. போட்டுக்கையராட்சியும் வந்து சேர்ந்திடவே வந்தான். மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது 30/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை உள்ள சுப முகூர்த்த வேளையில் இடம்பெற இருக்கின்றது. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதே பிரம்மணோதிபதே பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ. மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து 11 நாட்கள் மண்டலாபிஷேகம் இடம்பெற்று 12ஆம் நாள் 1008 சங்குகளாலான சங்காபிஷேக சிறப்பு பூசையும் இடம்பெறும். புல்கட்டை எடுத்து நந்திக்கு நீட்ட உயிராய் மாறியே புல்தனை தின்றே சானமும் போட்டு மீண்டும் கல்லாய் மாறியதே இருக்கும். மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டு அப்பனின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றனர். திருப்பழுகாமம் ஸ்ரீ சிவன் ஆலய அறங்காவலர் சபையினரும் திருப்பணி சபையினரும். பொக்கட்டி சோலையில் தான் தோன்றி அதனாலே வெள்ளையனை ஓட வைத்து அற்புதம் செய்ததனாலும் பொக்கட்டி சோலை தான் தோன்றீஸ்வரர் எனவும் நாமமும் பெற்று வந்ததுவாமே. புண்ணிய தலமும் என்றும் மானிடவர் போற்ற தேரோடும் தலம் என்னும் புகழும் பெற்றதுவே. மக்கள் குறை தீர்க்கும் நாயகர் இவரே. அன்பு சிவமே சிவம்.